ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். பேராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கான கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான கோர்சஸ், பெஸ்ட்டான காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்குன்னா நீங்கள் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு கோர்சஸ் கிடைக்கும். ஸோ அது என்னென்ன மிஸ்டேக்கு எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணால் அவங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியும் டெய்லி உங்களால் பார்க்க முடியும். நம்பர் 1 மிஸ்டேக் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃபாக வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்து உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்தும் உங்களோட பிடிஎஃப், அதாவது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதே டைம் உங்களோட நேம் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வரல, பட் உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும், நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து செலெக்ஷன் கமிட்டியோட நம்பருக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களோட நேம். ஸோ அதனால் ப்ராப்பராக பண்ணும்போது எந்த வித மிஸ்டேக்கும் இருக்காது. செகண்ட் ஒன் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, எந்த டேட்டில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன காலேஜெலாம் இருக்குது, என்னென்ன காலேஜஸ் பெஸ்ட்டான காலேஜஸ், என்னென்ன கோர்சஸ் பெஸ்ட்டான கோர்சஸ், உங்களுக்கு என்ன கோர்சஸ் படிக்க விரும்புகிறீங்க, அந்த கோர்சஸ்க்கு வந்து என்ன கட் ஆஃப்லேருந்து லாஸ்ட் இயர்லேருந்து சீட் கிடச்சிருக்கு, அண்ட் அந்த காலேஜில் வந்து எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ், கோர்சஸ், இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி காலேஜஸ், கோர்சஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுட்டு ஸோ அதை வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து ஸோ ஆட் லிஸ்ட்டில் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து சீட் கிடைக்கும். இப்போதைக்கு உங்கள் எல்லாருக்கும் வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படி காலேஜஸ் செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி கோர்சஸ் செலக்ட் பண்ணணும், கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்னால் இது தான். அதாவது உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் எப்போவுமே வந்து லைன் பை லைனாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். லாஸ்ட்டு தான் உங்களுக்கு பிடிக்காத காலேஜஸ் வந்து இருக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது ஸோ அதில் வந்து சீட் வேகன்சி இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வந்து இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா அதுக்கு கீழே என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குன்னு சொல்லி அதில் வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கவுன்சிலிங் டேட்டு. ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியம். கவுன்சிலிங் டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து சீட் கிடைக்காது. ஸோ அதனால் கவுன்சிலிங் டேட்டை வந்து எப்போவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. சப்போஸ் ஃபஸ்ட் ரவுண்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் செகண்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணால் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். அதுலேயும் வந்து அந்த ரிமைனிங் இருக்கிறதுல தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து டேட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவும் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இன்னும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கவுன்சிலிங்கை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை ரெகுலராக நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ எப்போ வந்து கவுன்சிலிங்கான ஷெட்யூல் ரிலீஸ் ஆகும், எப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும், எப்போ அலாட்மெண்ட் ஆர்டர், நெக்ஸ்ட் ரவுண்டு எப்போ, ஸோ இது எல்லாமே நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமோட லிங்க் கொடுக்குறேன், அதிலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். ஸோ இதனால் வந்து உங்களால் கவுன்சிலிங் வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியும். அண்ட் செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்டை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கவுன்சிலிங்கை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேஷன் பண்ணுவாங்க. அடுத்து பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக்கு ஸோ ஒரு சில கோர்சஸ், ஒரு சில காலேஜஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்காது. நிறைய காலேஜஸ், நிறைய கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அது நீங்கள் எவ்வளோ நாளும் செலக்ட் பண்ணலாம், உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து கிடைக்கும். ஸோ ஒரு 5, 6 இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வந்து சீட் இல்லாமலும் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து அதிகமான காலேஜஸ், கோர்சஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும். அடுத்து பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக் தான் ஃபேக் இன்ஃபர்மேஷன் நம்புறது. ஸோ இதை நம்பி வந்து கவுன்சிலிங் நடந்துருச்சோ, முடிஞ்சிச்சோன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பயந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பயப்படாதீங்க. உங்களுக்கு வந்து யூடியூப்ஸ் எதுவுமே நம்ப முடியலைன்னா நீங்கள் வந்து காமனாக வந்து செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்டை வந்து டெய்லி செக் பண்ணாலே போதும். அதில் வந்து அப்டேஷன் இருக்கும். கவுன்சிலிங்க்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்னைக்கு கவுன்சிலிங், ஸோ என்னென்ன காலேஜஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் வேகன்சி இருக்குது, இது எல்லாமே வந்து அப்டேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பொறுத்து நீங்கள் காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிலீவ் பண்ணணும். அதனால் வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷனை எதுவுமே நம்பாதீங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ், உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் எப்போவுமே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவே கிடைக்கும். வேறு யாருமே நம்பி நீங்கள் கோர்சஸும் காலேஜஸும் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. இந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து சீட் கிடைக்கும். எப்படி வந்து செகண்ட் ரவுண்ட் நடக்கும், எப்படி ரீஅலாட்மெண்ட் நடக்கும், எந்த மாதிரி காலேஜஸ் செலக்ட் பண்ணணும், லாஸ்ட் இயரில் வந்து
எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் சீட் கிடைக்கும், உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி காலேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுட்டு காலேஜஸ் கோர்சஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சீட் கிடைக்கும். இது எல்லாத்தோட வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.